வெல்கம் பேக் டு மீனூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஆந்திராவோட ஸ்பெஷல் பப்பு சாறு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 3/4 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துகிட்டு அதை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம். அதில் ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தக்காளி. நான் ஒரு 2 குட்டி தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு பெரிய தக்காளி வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். கிட்டத்தட்ட நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில் நல்லா பருப்பு கொலைய வெந்துடணும். முழிச்சிட்ருக்கக்கூடாது, பருப்பு நல்லா மசிஞ்சிடணும். இப்போது நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணிடுறேன். நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. இப்போ இதை நீங்கள் மத்து வச்சு மசிச்சிருங்க. நான் ஸ்மாஷர் வச்சு பண்ணுறேன். நல்லா அந்த பருப்போட உருவமே தெரியக்கூடாது. நல்லா அப்படியே பருப்பு தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ இதை இப்படி பண்ணிடுங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். அதுலேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 டீஸ்பூன் துவரம்பருப்பு. கொஞ்சம் செவந்தோன்னே இதில் நம்ம கருவேப்பிலையும் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். வரமிளகா நான் ஒரு 3 வரமிளகா சேர்க்குறேன். அதோட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அது கூடவே ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம், உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் நல்லா இதுவானோன்னே வதங்கினோன்னே அதில் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி அதோட தண்ணி சேர்த்துருக்கேன், புளி தண்ணி. அதுக்கப்புறம் கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா பொங்கி அது குக் ஆனதுக்கப்புறம் அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம இதில் பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டைமில் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா தண்ணியாக இருக்கணும். ரசம் மாதிரியும் ரசம் அளவுக்கு தண்ணியாக இருக்கக்கூடாது, சாம்பார் அளவுக்கு கெட்டியாக இருக்கக்கூடாது. இன்பிட்வீன் ஸ்டேஜில் இருக்கணும். நான் இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா நம்மளோட பப்பு சாறு ரெடி. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி போட்டுட்டு அவ்வளோதான், நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி. நீங்கள் சாதம், பொங்கல், இட்லி எல்லாத்தோடையுமே சூப்பராக இருக்கும். நம்ம ஊர் தண்ணி குழம்பு மாதிரியே தான், ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.